மார்னிங். இன்றைக்கி வந்து பேங்காங் லேக் கிட்ட ஸ்டே பண்ணிடுவோம். பேங்காங் லேக் தாண்டி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா மீரக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுன், MERUK மீரக் அப்படின்னு ஒரு டவுன். அங்கே புக் பண்ணி வருவாங்க. அங்கே வரத்துக்கே அந்த ஆஃப் ரோடெலாம் முடிச்சு வரத்துக்கு வந்து நுப்ராவலிலேருந்து வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நைட்டு அரௌண்டு 9:30 ஆகிடுச்சு. அது இல்லாமல் தெரியாமல் ஒரு இடத்துக்கு உள்ளே போய் இறங்கிட்டோம். கூகுள் மேப் தப்பான ஒரு ரூட் மேப் கிடச்சி நைட்டில் சுத்தமாக எங்களுக்கு டார்க்காக இருந்ததுனால அங்கே போயிட்டு அங்கே ஒரு 1/2 hour வேஸ்ட் ஆச்சு. அங்கேருந்து திருப்பி இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து மேப்லாம் சரியாக ஒர்க் ஆகலை. பட் ரோட்ஸ் வந்து நல்லா இருந்தது. உள்ளே வந்துட்டோம். இந்த ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா பேங்காங் ஈக்கோ ரிசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டே. 2 ரூம் புக் பண்ணியிருந்தோம். ஸோ பைக்கெல்லாம் இங்கே பார்க் பண்ணியிருக்கோம். இந்த ரூம் வந்து சேகர் சாரும் செல்வா சாரும் இருக்காங்க. ரூம் நம்பர் 105. 106 வந்து நாங்கள் இருக்கோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டு, இங்கே ஒரு பெட் கொடுத்துருக்காங்க. பட் அதை நாங்கள் எங்கள் திங்ஸ்க்கு வச்சுக்கிட்டோம். எங்களால் முடியல. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. வந்து எவ்வளோ டிகிரி இருந்ததுன்னு தெரியல. ஏன்னா சுத்தமாக இங்கே நெட்ஒர்க்கே கிடையாது. ஜியோவும் எடுக்கலை, ஏர்டெல்லும் எடுக்கலை. ஸோ காலையில் கரண்ட் இப்போ தான் வந்தது. 6 o'clock வரும். நாங்கள் இப்போ தான் சார்ஜ் போட்டிருக்கோம். ஒரே ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து BSNL வந்து அப்பப்போ எடுக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் வீட்டுக்கு கூட ஆக்சுவலாக நாங்கள் இன்னும் மெசேஜ் பண்ணல, இன்ஃபார்ம் பண்ணல, இன்னும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வெயிட்டிங் ஃபார் அ கால் நெட்ஒர்க் டு கம் இன். ஸோ இதுதான் வந்து அந்த பேக்ரவுண்டு. இங்கே நிறைய வீடுங்க இருக்கு. லேக் இங்கேருந்து தெரியுது, பேங்காங். அந்த லேக் வந்து ஒரு பெரிய லேக். ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒரு 40 kilometers ஸ்ட்ரெச் ஆகுது. அது அங்கே பேங்காங் அப்படின்ற ஒரு ஆக்சுவலாக வில்லேஜுக்கு முன்னாடி ஸ்டார்ட் ஆகிட்டு லுக்காங் அப்படின்ற ஒரு பேர், ஒரு வில்லேஜ் வருது. அதை க்ராஸ் பண்ணி மீரக் வரைக்கும் வருது. ஐ திங்க் மீரக்கையும் தாண்டி போகுதுன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய கேம்பஸ், ஐ மீன் பெரிய காம்பவுண்டு. இதுதான் இங்கே ஃபுல்லாக வந்து இங்கே வச்சுருக்காங்க. நிறைய குட்டி குட்டி வீடுங்க இருக்குது. வர்ற வீடு நிறைய ஸ்டே இருக்குங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஸ்டே இல்லைன்னு நினச்சிடாதீங்க. நீங்கள் வந்து கூட பார்த்து புக் பண்ணிங்களா. ஆனால் சீக்கிரமாக வாங்க. ஈவினிங் ரொம்ப இருட்டுக்கு முன்னாடி வந்துடாதீங்க. ஆன்லைனில் தான் புக் பண்ணணும்னு கிடையாது, இங்கே அவைலபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து பேங்காங் லேக் வியூ பாயிண்ட் வந்து லேக் பாருங்க, சூப்பராக சரியான பொழுது. உஷாரு சன்லைட். இல்லைங்க பாரு, சரியான பேக்ரவுண்டு. கலர்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. ப்ளூவிஷ் ஸ்கைஸு, சன்லைட் வந்து அந்த ப்ளூ தண்ணியில் ரிஃப்ளெக்ட் ஆகி வருவது பார்க்கறதுக்கு. காலையில் டைம் பார்த்தீங்கன்னா பேங்காங் லேக்கில் தான் இருக்கும். பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கேருந்து வரத்துக்கு மனசு வரல. இந்த 3 Idiots படத்தில் வச்சிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு செட்டப் இங்கே ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஸ்கூட்டர், எல்லோ கலர் ஸ்கூட்டர், அது ரெடி பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து அந்த எல்லாரும் 3 பேர் உட்காருவாங்க. அமீர் கான், அப்புறம் மாதவன், இன்னொருத்தர் அந்த நடிச்சவர், அந்த ஒரு 3 சீட் மாதிரி அதிகம் இருக்கு.
நேச்சர் அட் இட்ஸ் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. சன்லைட் வந்து அந்த தண்ணியில் விழுந்து அதில் ரெஃப்ளெக்ஷன் பார்க்குறதுக்கே பெஸ்ட்டாக இருந்துச்சு. கலர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஒரே இடத்துல கிடைக்குது. ப்ளூ கலர் இருக்கு, க்ரீன் கலர் இருக்கு, ப்ரௌன் இருக்கு, ஒயிட் இருக்கு. அமேசிங்காக இருக்கு. ஓகே, குதிரையை வந்து இங்கே நிற்க வச்சிருக்காங்க. இதுவும் ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஏறி உட்காந்தா 50 ரூபா. ஈவினிங்கில் இதுங்க இங்கே ரொம்ப பிஸியாகிடுன்னு நினைக்கிறேன். இப்போ காலையில் வந்ததுனால இங்கே யாரும் இல்லை. மவுண்டன்ஸ் சூப்பராக இருக்குங்க. சான்ஸ் இல்லை. இன்றைக்கி வந்து இந்த ரூம் செக் அவுட் பண்ணுறோம். இங்கே பேங்காங்லேருந்து மெரக்லேருந்து செக் அவுட் பண்ணிவிட்டு இப்போ காலையில் 10 o'clock ஆகுது. இங்கேருந்து ஹேண்ட்லே போகிறோம். ஹேண்ட்லே ரோடு வந்து விசாரிச்சதுக்கு ஓரளவுக்கு நல்லாயிருக்கும், நடுவில் கொஞ்சம் ஆஃப் ரோட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து ஒரு 150 kilometers காட்டுது. பிளான் என்னென்னா இன்றைக்கி ஹேண்ட்லேயில் போய்ட்டு செக்இன் பண்ணிவிட்டு ஏதாவது ரூமில் லக்கேஜ்லாம் ட்ராப் பண்ணிட்டு அங்கேருந்து ஈவினிங்கில் போயிட்டு ஈவினிங்குள்ளே ரிட்டர்ன் வந்துடலாம் அப்படின்ட்டு. பட் போனால் தான் தெரியும் அது எவ்வளோ சீக்கிரம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டே வந்து ஓகே தான், டீசெண்டாக இருந்தது. நாட் குட் நாட் பேட். பட் ஆனால் கோல்டு பயங்கரமாக இறங்கிச்சு இந்த ஷீட்டு போட்டிருந்த ஒரு ரூம்குள்ளே. இங்கே வந்து காங்க்ரீட் இருந்தது, இங்கே அவ்வளோவா கோல்டு இல்லைன்னு சொன்னாங்க அவங்க 2 பேர். ஸோ இதான் இன்றைக்கி வந்து மண்டே, திங்க் 17th of June நினைக்கிறேன், ஸ்டார்ட் ஆஃப் த வீக். இங்கே வந்து கிளம்புறோம் இப்போ. பேங்காங் லேக் பக்கத்தில் போயிட்டு எவ்வளோ போகிறோம். ஆன்லைன் போகிறோம். முரஸ் அப்படின்ற ஒரு இடத்துல எனக்கு அது செகண்ட் ஆன்லைன் போயிட்டு அங்கே 140 கிலோமீட்டர் ஒரு இந்த தொழில் ரோடு வேலேரி ரோடு நிறைய சார் தொழில் ஆப் ரோடோட வந்து Lei sempre sviano presentare perché sempre lì alle dote è una cosa la vedo che
ரோடு இருக்கு அன்செட் பண்ணணும் வச்சிருக்கேன் நீங்க ஹலோ என்னாச்சுப்பா என்னாச்சு மேப்பு இப்படிதான் எப்படி நம்ம இந்த இடத்துல தான் இருந்தோம் இந்த 2 பேசினது நான் அது நாங்கள் நோண்டு இங்கே வந்து மகி இப்படி தான் போட்டிருக்கான் கல் 10 கிலோமீட்டர் தான் போட்டுருக்கோம் இதாக இருந்துட்டா இருக்கும் மேப்பில் அனுப்பணும் சரி ஓகே போகலாம் மகி போகலாம் ஃபஸ்ட்டு மகி போய் தான் போகிறோம் மகி போய் பார்த்துக்கலாம் அங்கே தான் இருக்கு ஜங்ஷன் இல்லை இப்படி தான் போகணும் வர இப்படி தான் போகணும் இப்படி தான் போனோம்னா நான் போகலாம் மேப்பு கொஞ்சம் கலப்பு நடுவில் நின்றுச்சு எல்லாம் செய்யுது நம்மளை ஏய் ஜாவா மாப்பா வரைக்கும் போயிடு மலையெல்லாம் ஏறி வந்தியம்மா செல்ஃபுக்கே போல பெட்ரோல் இல்லையா எல்லா ப்ரோக்ராமையும் ரீஷெட்யூல் பண்ணுங்க. இதான் நான் இவர்கிட்ட சொன்னேன் இவ்வளோ சீக்கிரம் தானே சார் என்ன இருக்குன்னு இது மட்டும் தானே சிக்னல் கிடைக்கிற வரைக்கும் தானே. மஹின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே வந்தது ஜாவா நின்றுச்சு. அதனால் இப்போது உம்லிங்கில் போக முடியாது, ரிட்டர்ன் போடுறோம். லேக்கு போயிட்டு அங்கேருந்து உம்லிங்கில் போகலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கோம். பட் இப்போதைக்கு வண்டியை பேக் பண்ணி ஏற்றிட்டோம். ஒரு வண்டி வந்தது கை காட்டினேன், இவர் நான் லே தான் போகிறேன் அப்படின்னாரு. ஸோ அவருக்கு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து உள்ளே ஏற்றி விட்டுருக்கோம். இப்போ வந்து நாங்கள் வந்து லேக் போயிட்டு அங்கேருந்து உம்லிங்கில் போகலாமா இல்லை என்ன பிளான் அப்படின்றத இனிமேல் தான் டிசைட் பண்ணோம். இங்கே சுத்தமாக சிக்னல் இல்லை. நீ வேற வெறும் கருமனால ஒரு சத்தப்படுத்தப்பட்ட என்ன நடுமுறை போயில்லை. நேற்று வந்து 17 ஜூன் 17 இங்கே வந்து சேகர் சார் ஜாவா வந்து செல்வா சார் ஜாவா வந்து ப்ராப்ளம் கொடுத்ததுனால அதை வந்து சேஃப் எக்ஸ்பிரஸ் தண்ணி திறந்து விட்டாங்க யாரோ. அதை வந்து பேக் பண்ணிவிட்டு லேலேருந்து சேஃப் எக்ஸ்பிரஸில் போட்டுட்டு அது ஒரு 160 கிலோமீட்டர் வந்தோம். திருப்பி இப்போ ரிட்டர்ன் அங்கேயே தான் போகிறோம். உமிங்கில் அடிக்கல, இன்னும் உமிங்கில் தான் நம்மளோட மெயின் டார்கெட்டு.
19,000 ஃபீட் அது அடிக்காமே வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து சேகர் சாரும் செல்வா சாரும் பைக்கில் டபுள்ஸ் தான் வராங்க. ரெண்டல் நிற்கிறாரு பார்த்தீங்களா, இந்த பேக் வச்சுருக்காரு, அவர்கிட்ட தான் கேட்டோம் ஏஜென்சி பைக் எடுக்கலான்ட்டு. பட் ஆனால் லேயில் எடுத்தால் லேலே தான் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. லே வந்து திருப்பி பைக்கை போட்டுட்டு போனோன்னா எங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு 700 கிலோமீட்டர்ஸ், சாரி எக்ஸ்ட்ராவாக இல்லை, ஒரு 200 கிலோமீட்டர்ஸ் எக்ஸ்ட்ரா வருது. அதுக்கு வந்து எங்களுக்கு சஃபிஷியன்ட் டே இல்லை, ரொம்ப டயர்டாகிடும். அடுத்த நாள் சண்டிகரில் போய் எங்களால் ஃப்ளைட் ஏற முடியாது. இப்போதைக்கு வந்து பிளான் என்னென்னா டபுள்ஸ் தான். ஸோ செல்வா சாரும் சேகர் சாரும் வந்து அவங்க பைக்கை வந்து 2 பேர் உட்காந்துட்டு அப்படியே சேகர் சார் ட்ரைவ் பண்ண போகிறோம், செல்வா சார் பின்னாடி உட்காந்துப்பாரு. செல்வா சாரோட லக்கேஜை வந்து ஷேர் பண்ணிட்டோம். ஒன்று வந்து என்னோடய பேக்கில், என்னோடய வண்டியில் பின்னாடி பிளாக் தெரியல ஒரு டேங்க் பேக்கில் போட்டாச்சு. இன்னொன்று வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி சேகர் சாரோட பேக்கில் போட்டு வச்சுருக்கோம். மற்றதெல்லாம் பைக்லேயே போட்டு பார்சல் பண்ணிட்டாரு. நாங்கள் ஸ்டே பண்ணது வந்து அந்த 2 ரூம் தான் மேலே இருக்குது. அந்த ரூம் நல்லா இருக்குது ஸ்டே. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஆலு பரோட்டா சாப்பிட்டோம், டீ சாப்பிட்டோம். அப்புறம் இப்போ இங்கேருந்து கிளம்புறோம். இப்போ இங்கேருந்து இப்போ திருப்பியும் வந்து நேற்று வந்த வழியே தான் போகிறோம். லே போயிட்டு, சரி லேலேருந்து நியூமா போயிட்டு நியூமாவில் ஹேண்ட்லே போகிறோம். இன்றைக்கி ஹேண்ட்லேயில் ஸ்டே பண்ணிவிட்டு ஹேண்ட்லேருந்து திருப்பி நாளைக்கு கும்பிளிங்கில் அடிக்கிறோம். அதுதான் பிளானு. இந்த ஸ்டேவோட பேர் என்னன்றதையும் மறந்துட்டோம். ஒரு நிமிஷம் காட்டுறேன். இது வந்து லே மார்க்கெட்லேருந்து ஜஸ்ட் 1 கிலோமீட்டர். இந்த டீசாங் ரெஸ்டாரண்ட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா, அங்கேருந்து அதே ரோட்டில் தான், இன்னும் கொஞ்சம் மேலே இருக்குது. இதுதான் அந்த ஸ்டே பேர், கோக்லுக் கெஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓல்டு ரோட் ஷெனாம். இந்த ஓல்டு ரோட் இது ஒரு பெரிய ரோடு ஆக்சுவலாக. நீங்கள் அங்கே பார்க்கலாம், அங்கே ஒரு பைக் ரெண்டிங் கம்பெனி இருக்குது பாருங்கள். புது பைக் புதுசாக வச்சுருக்காங்க, ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய பைக்கிங் கம்பெனிஸ் இருக்குது, ரெண்டல் கம்பெனிஸு. லே வந்தீங்கன்னா ஆனால் திருப்பியும் வந்து நீங்கள் லேலேயே தான் ட்ராப் பண்ணணும். இல்லை நீங்கள் வேறு எங்கேயாவது ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு பிக்கப் சார்ஜ் எக்ஸ்ட்ரா பயங்கரமாக போடுறாங்க. 10,000 15,000 போடுறாங்க. அவ்வளோதான். ஓகே, நான் வந்து பெட்ரோல் பங்கில் நின்றுட்டுருக்கோம். லேயில் ஃபில் பண்ண போகிறோம். ஃபில் பண்ணிட்டு இங்கே வந்து திருப்பி ஹான்லே போகிறோம். நேற்று வந்த அதே ஹைவேஸ் தான், ஆனால் பைக்கில் 2 பேர் போகிறாங்க. ஒரு பைக் இல்லை, அதான் இந்த குடம் நல்லா இருக்குது ஆக்சுவலாக. குடம் சூப்பராக இருக்குது. வாங்கலாம்னு பார்த்தோம், ஆனால் எங்களை விட மாட்டேங்குது. நாங்கள் வேணும்னு நினைச்சாலும் ஏதோ நல்ல ஊர். ஏதோ ஒரு கடையை போட்டு உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, நல்லா உட்காந்து டேஸ்ட் பண்ணணும். இந்த வெடிப்பா போகிறோம் ஸ்வீட்டா. ஆமாம் கரெக்டா. இந்த சொல்லுறாங்க இதோ போடுது. ஒரு சுமூர் 117 கிலோமீட்டர், அந்த 125, தெனானுக்கு 150. பிஸ்கெட் வேணா போகலாம், நல்லா இருக்கும். அருமையான ஊர் அது. தானே டிராஃபிக் காலையிலே ஸ்கூல் டைம்லாம் முடிஞ்சால் கூட இங்கே டிராஃபிக் ஃபுல்லாக போகுதுங்க. இதுதான் லே சிட்டி பாருங்க. இந்த சாம்சங்கோட ஷோரூம் சர்வீஸ் சென்டர் இங்கே இருக்குது. நீங்கள் எதாவது சாம்சங்கில் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து அனுப்பிச்சாங்க. சென்னையிலேருந்து ஒரு 500 ரூபா 600 ரூபா கம்மியாக தான் நீங்கள் அதை சார்ஜ் பண்ணி நீங்கள் போயிருப்பாங்க. அது பரவாயில்ல. லேல வாங்கணுன்ற ஒரு பேர் இருக்குங்களா, வாட்ஸ்அப் டிவி எப்பவுமே கூலாக இருக்கும். பின்னாடி மலைகளே வந்துட்டு இருக்காங்க. நீங்கள் எதுக்கு வச்சாரு தானாக மலை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபீச்சர். பழைய வெஸ்பா ஒருத்தர் ஓடின்னு போகிறாரு, பஞ்சாப்கார். ஐயோ இந்த ஊரில் கொஞ்சம் கூட ரோட் சென்ஸே கிடையாதுங்க. எனக்காக அவன் திருப்புறான். நீ கீழே வந்தால் கூட தூக்க வர மாட்டாங்க. அந்த மாதிரி ஊர் தான் இது. ஆனால் ஹோட்டலில் ஓரளவு கவனிக்கிறாங்க. காசு கொடுத்தா கவனிப்பாங்க முடியாது.
ஏங்க பாட்டியெல்லாம் கூப்பிட்டு வராங்க. இறங்கிலாம் போக மாட்டேன் கார்லேயே போக 454 போய்க்கார பாய். எவ்வளோ பெட்ரோலு? 103 ரூபா. GS ஒரு GS இது நார்மல் HP லக்கேஜே இல்லை எங்ககிட்ட. ஒரு ரெண்டு லக்கேஜ் வரும். நோப்பா ஓன் பைக்கில் மரசோடமே இருக்கு பட் நோ லக்கேஜ். हाँ सर आपका लगेज कहाँ है? एक मिनट आपका लगेज सर बैकअप व्हीकल में तो बैकअप व्हीकल है? मैं आगे गया ओन व्हीकल है ना आपका? हाँ ओन व्हीकल है बट वी हैव हायर्ड अ बैकअप व्हीकल अच्छा हाँ बोलिए பேக்கப் வெஹிக்கிள் ஒன்று ஹயர் பண்ணிட்டேன். அது லக்கேஜ் தான் போட்டு எங்கள் ஓன் வெஹிக்கிள் வந்துடுறேன். லடாக்லேருந்து பேக்கப் வெஹிக்கிள் மட்டும் ஹயர் பண்ணுறேன். ஐடியா போகிறேன். இப்போ வந்து இங்கே வந்திருக்கோம். யோமா அப்படின்னு ஒரு இதுதான் லாஸ்ட்டு வில்லேஜ். சிக்னல் இருக்கும் ப்ளஸ் பெட்ரோல் பங்க் இங்கே தான் இருக்குது. இதுக்கு மேலே ஹான்லையில் இருக்காது. ஹான்லைல் வந்து உமிங்லாவில் இருக்காது. ஸோ பெட்ரோல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே ஏதாவது பிரேக் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்னு வந்திருக்கோம். இப்போ வந்து நாங்கள் நியூமா அப்படின்னு சொல்லி ஒரு வில்லேஜில் இருக்கோம். இதுதான் லாஸ்ட்டு வில்லேஜ். சிக்னல் ஆகட்டும், மொபைல் நெட்ஒர்க் கிடைக்கும், அதுக்கப்புறம் பெட்ரோல் பங்க் இங்கே தான் இருக்குது. இதுக்கு மேலே வந்து ஹான்லே அப்படின்னு ஒரு சின்ன வில்லேஜ் இருக்குது. அங்கேருந்து தான் உம்லிங்லா மேலே ஏறணும். 19,000 ஃபீட் அந்த பாஸ்க்கு. ஸோ இங்கேயே பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ வந்து இங்கே சாப்பிட்றோம். ஃப்ரைட் ரைஸ் இருக்குது, அப்புறம் தால் வித் ரைஸு. நான் வந்து தால் வித் ரைஸ் சாப்பிட்றேன். ஜோசப் வந்து தான் இவங்க 3 பேர் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றாங்க. பண்ணிவிட்டு இங்கேருந்து சாப்பிட்டுட்டு இங்கேருந்து பெட்ரோல் வாங்கினோமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுட்ருக்கோம். பெட்ரோல் வாங்கினோன்னா எம்டி கேன் வாங்கிட்டு சீக்கிரம் போனோம். பெட்ரோல் பங்க் ஃபில் பண்ணோம். வாங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போனோம். ஸோ இதுதான் பிளானு. இந்த ஒரு கடையில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த ஹோட்டலில் என்னப்பா ஹோட்டலில் ஒன்போ அப்படின்னு சொல்லிட்டு நோப்போ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பைக்கர்ஸும் வந்திருக்காங்க. நீங்கள் மேலே போயிட்டு வராங்க. நீங்கள் எங்களுக்கு எதுவும் கிளியராக தெரில. பெட்ரோல் வாங்கிட்டு போகலாமா இல்லை அங்கேயே வாங்கிக்கலாமா, ஆன்லைனில் ஏதாவது பிளாக்ல கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 4 ஆகுது. இங்கேருந்து சீக்கிரம் போகணும் சாப்பிட்டு. இப்போ வந்து டைம் வந்து 6 ஆகுது. ஆன்லைனுக்கு வந்து எனக்கு 10 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்கும். பார்க்கலாம் ரோட்ஸ் எப்படி இருக்குது. சூப்பராக இருக்குது. ஆன்லைனுக்கு போகிற ரோட்ஸ் இப்போ வந்து கிட்டத்தட்ட 14,400 ஃபீட்டில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே வந்து ஃபுல்லாக பிரைட் சன்லைட்டு, சுற்றி மலைங்க, நடுவில் ரோடு அல்டிமேட்டாக இருக்குது. இங்கே ஆனது மேயுது. நாங்கள் வந்து ஹால்லே ரீச் ஆகிடும். டைம் பார்த்திங்கன்னா 6:30 ஆகுது. இது வந்து 14,200 ஃபீட்டு. இது ஒரு சின்ன வில்லேஜ் தான். ஓகேங்களா. இங்கேயே வந்து ஒரு ஹோம் ஸ்டே ரூம்ஸ் ஆக்சுவலாக நிறைய இருக்குது. பட் ஆனால் நிறைய எல்லாமே புக் ஆகிடுச்சிட்டாங்க. ஆன்லைனில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணாமல் சரி இங்கே வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சோம். இப்போ வந்தால் இங்கே ஒரு ஹோம் ஸ்டே கிடச்சிது. பைக்ஸ் வச்சுருக்கோம். இதான் அவங்க வீடு. ஆக்சுவலாக சுற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராமம்னு தெரியும். இந்த மாதிரி வீடுங்க இருக்குது.
மாடுங்கள்லாம் கட்டியிருக்காங்க. அவங்களே வந்து அவங்களோட இதுக்காக வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து அவங்களுக்கு ஏர்ன் பண்ணுறதுக்காக ஒரு ரூமை வந்து ஹோம் ஸ்டே போட்டு கொடுக்குறாங்க. ப்ளஸ் டின்னர்லாம் அவங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஹோம் ஸ்டேக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ வந்து இதுதான் டைனிங் ஹால் மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஒரு இருட்டாக இருக்குது. லைட்டு ஓகே. கரண்ட்டு இப்போதைக்கு ஒரு 2 hours இருக்கும்னு நினைக்கிறேன் கரண்ட்டு. ஸோ இங்கே மக்கள்லாம் உட்காந்துட்டாங்க. வந்தவுடனே டீ கொடுத்தாங்க, அதுக்காக மக்கள் வந்து உட்காந்துருக்காங்க இங்கே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ரூம் எங்கே இருக்குன்னு காட்டுறேன். இதுதான் அவங்க வீடு. இந்த ரூம்ஸ்லாம் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க, இந்த ஃபேமிலி. இங்கே இந்த 3 ரூம்ஸு. இந்த ரூம்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. உள்ளே வந்து பெட்டு 4 பெட் இருக்குது. ஒரு எக்ஸ்ட்ரா பெட் போடுவாங்க. இதுதான் எங்கள் ரூமு. per person 1000 rupees தான் சார்ஜ் பண்ணுறாங்க, இன்க்ளூடிங் ஃபுட்டு, பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னர், டீயோடு சேர்த்து. ஐ திங்க் ஓகே. நீங்கள் எங்களுக்கு வார்மாக இருந்தால் போதும் ஒரு இடம். பிளான் என்னென்னா காலையில் கிளம்பி உம்லிங்கில் ஏறிட்டு திருப்பி இறங்கிட்டு இங்கே லக்கேஜ்லாம் வச்சுட்டு திருப்பி வந்து செக் அவுட் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். சுட சுட டீ போட்டு கொடுத்துருவாங்க. ஜோசப் வந்து ஊற்றிட்டு இருக்கிறாரு. இருக்கு இன்னும் டீ. பிஸ்கட் பேக்கெட் வேறு ஒன்று கொடுத்தாங்க. ப்ரோஆக்டிவாக அவங்க கேட்டாங்க, அதனால் இருக்கிறப்ப வேணாம் சார் இருக்கும்போது டீ வேணாம்னு சொன்னா அவ்வளோதான். நாங்கள் இடிஞ்சு விழுந்தோம். சொல்ற ஒரு கொலை பண்ணுறேன். இந்த ட்ரிப்லே போர்பன் பிஸ்கட் கொடுத்துருக்கா. நைஸ் நைஸ். டீ சூப்பராக ஒரு மூளைக்கு சாஞ்சிட்டு. இங்கே டைனிங் ரூமில் பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்லாம் இங்கே வச்சுருக்காங்க. தேவையான பிளேட்ஸு, டம்ளர்ஸு, கட்லரிஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. கீழே வந்து சாஸு, பிக்கிள்ஸு அதெல்லாம் கூட வச்சுருக்காங்க, ரெடியாக இருக்குது. அப்படியே கீழே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருக்குது செட்டப்பு. ஹாய் हाय हाय करो, हाय करो, हाय हाय हाय. आपका नाम क्या है? नाम क्या है? हिन्ने. हाँ हिन्ने. आपका नाम क्या है? आपका नाम क्या है? हाँ आपका नाम? तंजिन कोचो. तंजिन कोचो. तंजिन कोचो. तंजिन कोचो. हाय 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 बोलो. हाय. உள்ள பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு மிக்ஸ்டு வெஜிடபிள் மாதிரி பண்ணியிருக்காங்க. காலிஃப்ளவர், உருளைக்கிழங்குலாம் போட்டு. இது வந்து தால் டால் கறி. இப்போ ரைஸ் வரும்னு நினைக்கிறேன், அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தாங்க, அப்போ ஒன்றும் தெரியல. லடாக் பாய் சார் உதிர்த்து. பட் ஓகே, நான் அந்த கதவை சாத்திட்டு சாப்பாடு சுட இவர் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். சாப்பாடுல இது சப்பாத்தி சப்பாத்தி ரெடியாக இருக்குது. அவ்வளோதான். பிளேட் இருந்ததுன்னா ரைஸ் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். தோருக்கு ரைஸ் வந்துச்சா? அப்போ எதுக்கு வெயிட் பண்ணுறோம்? தட்டுக்கு ரைஸ் போயிட்டு தால், ரொட்டி எடுப்பா நீ எடுப்பா. அப்புறம் ரைஸு, அப்புறம் வந்து சாப்பிட்றோம். எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றோம். எத்தனை நாள் போயிருக்காங்க? காலேஜ்